சொல்லி நரேந்திர மோடி பத்தி இந்த வீடியோ சில பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. தமிழ்நாட்டுல ஏன் பிஜேபியால ஆட்சி வர முடியல? அதை பத்தி பாயிண்ட்டுக்கு வரேன். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபியால வர முடியல? ஏன்னா இது ஒரு திராவிட நாடு, நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ திராவிட நாடுனால நம்ம கத்துக்கிட்ட விஷயம், சின்ன வயசுல கத்துக்கிட்ட விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சமூக நீதி கத்துருப்போம். அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத சார்ந்த பிரச்சனைகள் எதுல ஈடுபடக்கூடாது கத்துருப்போம். ஸோ இவங்க பிஜேபி வந்து பாத்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்டவங்க. அதாவது அவங்க நார்த் ஸ்டைல டெவலப் பண்ண ஒரு கட்சி. ஸோ அவங்களோட கான்செப்ட் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு செட் ஆகாது. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக பாத்தீங்கன்னா பீப்புள் ஃபர்ஸ்ட் ரிஜெக்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க தமிழ்நாட்டுக்குள்ள வந்தா மைனாரிட்டி பீப்புள்ஸுக்கு நிறைய முக்கியத்துவம் தரமாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கொடுத்துட்டு இருக்காங்களா என்ன? நீங்களே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இங்க உள்ள இருந்தா மத சார்ந்த பிரச்சனைகள் அதிகரிக்கும், மத சார்ந்த விஷயங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயமும் உலாவிட்டு வருது இந்த தமிழ்நாடு மக்களுக்குள்ள. அண்ட் மேஜர் ரீசனா இன்னைக்கு வரைக்குமே பிஜேபி உள்ள வந்தா இதான் நடக்கும்னு தமிழ்நாட்டுல யாருமே சொன்னதில்லை. அது மட்டும் இல்லாம இங்க தமிழ்நாட்டுல இங்க கடந்த தேர்தலில் அந்த பிரச்சாரங்கள்ல நீட்டை தான் முன்மொழிஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த நீட் முதல்ல நீட்டை உள்ள கொண்டு வந்ததே காங்கிரஸ் பீரியட்ல தான்.